ராசநாயகத்தை கலையத்திலிருந்து பாஸ்டர் அன்டன் ராஜநாயம் அவர்களை அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அன்டன் ராஜநாயம் அவர்களே, மைக் ஆன் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ராஜநாயம். ஆமென். Praise the Lord, Dolly sister. Praise the Lord, நேயர்களே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வாருங்கள், வந்து உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆவலோடு காத்துக்கொண்டு நிற்கிறோம் உங்களுடைய வார்த்தைகள் கேட்பதற்காக. நன்றி பாஸ்டர். God bless you. God bless you sister. இன்றைக்கு நாங்கள் வாலிபர்களை பற்றி பைபிளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அந்த வசனங்களை கருத்தா கை கொண்டு நீங்கள் ஜெபிப்பதற்கு, வாலிபர் மூலமாக ஒரு எழுப்புதல் வர நாங்கள் வாலிபரை பற்றி என்ன பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுடைய தேவன் அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமையை எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆவியானவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் இந்த நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாலிபர்களை ஜபிக்க, அவர்கள் வாலிபர்களோடு நீர் இடைப்படும்படியாக, சிறு பிள்ளைகளிலேயே அவர்களை உம்முடைய வழியில நடத்தி வாலிபம் வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் உம்முடைய வார்த்தையில நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும். ஒரு எழுப்புதலுக்கு வாலிபர்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில என் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் நீதிமொழிகள் 1 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தை கொடுக்கும். இந்த நீதிமொழிகளை நீங்கள் படிக்க படிக்க அந்த நீதிமொழிகள் உங்களுக்கு அறிவை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும். பலர் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள், இந்த நீதிமொழிகளை படித்து உடைய உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதற்காக வாலிபர்கள், கன்னிகைகள், இந்த படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் நீதிமொழிகள். அது வேதாகமத்தில உலகத்துக்கு தேவையான காரியங்கள் அனைத்தும் இருக்கிறது. அதோடு வேதாகமத்தில ஆவிக்குரிய வாழ்வில எப்படி வாழ வேண்டும் என்ற காரியமும் அந்த நீதிமொழிகளில் இருக்கிறது. பாருங்கள், ஒரு வாலிபன் கிறிஸ்துவிடத்துல வர வேண்டுமாக இருந்தால் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே அவனுக்கு அந்த ஒன்றான மெய்த்தேவனை வீட்டில கற்றுக் கொடுக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு பல பெற்றோர் அந்த சிறு பிராயத்தில் அவர் கற்றுக் கொடுக்காதது நிமித்தம் வாலிப வயதில தங்களுடைய பிள்ளைகள் உலக காரியங்களில் அதிகம் ஈடுபட்டு கொண்டு போகிறார்கள். மற்ற உலக மக்களை போல வாழ முனைகிறார்கள். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6வது வசனம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பாருங்கள், சிறு வயதில ஒரு பிரம்பினால அடித்து வளர்க்க வேண்டும் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்பு செய்ய வேண்டும். எங்களுடைய அப்பா சிறு வயதில அடித்து தான் வளர்ப்பாரு, ஆனால் அதன் பின்பு எவ்வளவோ அன்பு செய்வாரு. இப்படித்தான் சிறு வயதில நாங்கள் எங்களுடைய அப்பாவுக்கு கீழ்ப்படிந்துதான் நடந்தோம். அவர் தண்டிக்காமல் விட மாட்டார். ஆனால் அதற்கு மேலாக அவர் அன்பு செய்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆனால் எங்களுடைய உலகத்து அப்பா பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது அதுக்கு ஒரு தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனை எங்களுடைய வாழ்க்கை காலத்துல தெரிகிறது. அப்ப நாங்கள் மனம் திரும்பி ஒன்றான மெய்த்தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது எங்களுடைய
எங்களுடைய வாழ்வில மாற்றங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது எங்களுடைய வாழ்வு சமூகமாக பிரச்சனை மிகவும் குறைவாக போய்கொண்டிருக்கும். பாருங்கள், யோவான் 16:33 சொல்லுகிறது, இந்த உலகத்தில உபத்திரவம் உண்டு, ஆனால் இயேசு இந்த உலகத்தை இந்த வாலிப வயதில 30 வயதிலிருந்து 33.5 வயசு வரைக்கும் அவர் உத்தமத்துல வாழ்ந்து காட்டினார். இந்த உலகத்தை ஜெயித்து காட்டினார். ஓநாய்களுள்ள உலகத்தில இயேசு ஆட்டுக்குட்டியாக தன்னுயிரை கொடுத்து அவர் எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார். இப்படித்தான் நாங்களும் வாழ வேண்டும். இந்த உலகத்தை ஜெயித்து வாழ வேண்டும். நன்மை செய்கிறவராக, எதிரிகள் இல்லாதவராக, எதிரிகளுக்கும் ஜெபிக்க கற்று தந்த தகப்பாதான் எங்களுடைய தகப்பனாயிருக்கிறார். 1 யோவான் 2:13 சொல்லுகிறது. 1 யோவான் 2:13 பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த ஜெபம் பண்ணும் பொழுதே அவர்களுடைய பிரசன்னத்தை, ரட்சிக்கப்பட்டிருக்கிற வாலிபர்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பிரசன்னத்தை ஜெபம் பண்ணுகிறவர் உணர முடியும். அந்த சந்தோஷத்தை, இவர் ரட்சிக்கப்பட்டவர் தான் என்பதை நான் பல தடவைகளில வாலிபர்களுக்கு ஊழியம் செய்கிற வாலிபர்களுக்கு அவர்களுடைய வல்லமை ஒரு பவர்ஃபுல் அபிஷேகத்தோடு அவர்கள் தாழ்மையாகத்தான் நடக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமாக வேதாகமம் வாசித்து வாழுகிறார்கள். இப்படியானவர்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த அபிஷேகம் எங்களுக்கும், அந்த பலத்தை, அந்த அபிஷேகம் எங்களுக்கும் அந்த நேரத்தில் அதிகமாவதை நான் உணர்ந்திருக்கிறேன். பாருங்கள், வாலிபரே, நீங்கள் உலகத்தை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பாருங்கள், இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த சவுல் என்பவன் ஒரு வாலிபனாக இருந்தான். பாருங்கள், இந்த புஸ்தகங்கள் பல பவுலாக எழுதினவன் அவன் ஒரு வாலிபனாக இருந்தான். பாருங்கள், அவன் அந்த வேத பாரகர் பரிசேயரிடத்தில் இருந்து அவன் அந்த வேத பாரகரிடத்துல இருந்து அந்த காரியங்களை கற்றுக்கொண்டான். ஆனால் அவன் ஒரு கடின இருதயம் உள்ளவனாக, அவன் கிறிஸ்தவர்களை, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறவனாக இருந்தான். பாருங்கள், இயேசு இடைப்பட்ட பொழுது அந்த வாலிபன் அவன் மனம் திரும்பினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சவுலாக இருந்த பொழுது யோவான் ஸ்நானை கொலை செய்யும் பொழுது அவன் யோவான் ஸ்நானகன் கொலை செய்யும் பொழுது அவன் அந்த வஸ்திரங்களை காத்திருந்ததை நாங்கள் அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் 7:58 பார்க்கும் பொழுது, அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது, கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தோவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். பாருங்கள், இப்படியாக ஸ்தோவான் தன்னுயிரை கொடுத்து அந்த சவுலை தேவன் பாருங்கள் பவுலாக மாற்றி தேவனுக்காக அவன் மரிக்கிற அளவுக்கு எத்தனையோ பாடுகளுக்கூடாக அந்த வாலிபன் இயேசுவுக்கு விரோதமாக செயற்பட்டவன். பாருங்கள், அவன் ரட்சிக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்களை அவன் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, நாங்கள் அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் 5:6 பார்க்கும் பொழுது, அனனியா சப்பிராள்
இந்த இருவரும் பாருங்கள் தங்களுடைய காணியாட்சியை விட்டு தங்களுடைய பணத்தை ஒழித்து வைத்தார்கள் தங்கள் வீட்டில. அவர்கள் இப்படியாக பேதுரு இடத்துல வரும் பொழுது அவர்கள் போய் சொன்னதன் நிமித்தம் அந்த அபிஷேகம் முதலாக பெந்தெகோஸ்தேயின் நாளில் அபிஷேகம் இறங்கின பொழுது அவர்கள் அந்த வல்லமையால நிறைந்திருந்தார்கள். பொய் கூட அந்த நேரத்துல சொல்ல முடியாதவர்களாக மக்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். பாருங்கள், இந்த சப்பிராளும் அனனியாவும் அவர்கள் பொய் சொல்லுவதற்கு ஒருமனப்பட்டார்கள். ஆனால் பெந்தெகோஸ்தேயின் நாளில அபிஷேகத்துக்காக அவர் மற்ற சீடர்கள் ஒருமித்திருந்தார்கள். பாருங்கள், இப்படியாக அவர்கள் பொய் சொன்ன நிமித்தம் அவர்கள் விழுந்து மரித்து போனார்கள். அந்த மரித்து போனவர்களை வாலிபர் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும் வாலிபர் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:10 உடனே அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கப்பட்டார்கள். பாருங்கள், அந்த அப்போஸ்தலர் நாட்களில வாலிபர்கள் அந்த கூட்டங்கள் இப்படியான காரியங்களுக்கு வாலிபர்கள் ஒரு இம்பார்ட்டன்டாக அவர் இந்த காரியங்களை செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேயும் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். குமாரத்தி என்பது அவருடைய பிள்ளைகளை குறிக்கிறது. இப்படியாக தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொற்பனைகளை காண்பார்கள். பாருங்கள், இப்படியாக அபிஷேகத்தினால் நிறையும் பொழுது தேவன் வாலிபர்களுக்கு தரிசனத்தை கொடுத்து இழுத்து கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தரிசனம் உங்களுக்கு தரும் பொழுது அவரிடத்துல நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது அந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், யோசேப்பு ஒரு வாலிபனாக இருந்தான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தான். அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை பாருங்கள், அந்த பஞ்ச காலத்தில அந்த உணவை சேகரித்து எல்லா மக்களுக்கும் தேவனுடைய ஞானத்தினூடாக யோசேப்பு அந்த வாலிபன் உயர்த்தப்பட்டு பாருங்கள் பதவி உயர்வு பெற்று ஜெயிலில போட்டார்கள். அவன் ஒரு குற்றமும் செய்யாமல் இருந்தும் உலகத்தில உபத்திரவம் இருந்தது. ஆனாலும் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தி அந்த தேசத்தையே ஒரு ஆசீர்வாதமான உணவு பஞ்சத்தில தேவன் வழி நடத்தினதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலேயும் பாருங்கள், நாயின் ஊர்ல ஒரு விதவையின் மகன், ஒரே ஒரு மகன் இறந்து விட்டான். பாருங்கள், இயேசு அந்த மகன் மேல மனதுருகி அந்த மகனை எழுப்பினதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல கிட்ட வந்து இயேசு பாடியை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், வாலிபர்கள் எழுந்திருக்க வேண்டும். அவருடைய ஊழியத்திற்காக அவர் பலனை தந்து அபிஷேகத்தை தந்து அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு மரித்து அவருடைய கல்லறையில வைத்த பொழுது பாருங்கள், அவர்கள் உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் போய் கல்லறைக்கு போகும் பொழுது முதலில் மரியாளும் மற்ற மெரியாள்களும் போகும் பொழுது அந்த கல்லறைக்குள்ள ஒரு வாலிபன், பரலோகத்திலிருந்து வந்த ஒரு வாலிபன் உட்கார்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். பாருங்கள், பரலோகத்துல
எல்லோருமே வாலிபர்களாகத்தான் இருப்பார்கள். மரணம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை. பாருங்கள், நாங்கள் சகரியா 9:17 வசனத்திலேயும் அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. ஒரு காருண்யம் எங்களுக்கு கிடைக்கும் பொழுதுதான் நாங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது, அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது எங்களுக்கு தேவனிடத்திலிருந்து காருண்யம் கிடைக்கிறது. காருண்யம் தான் எங்களை உயர்த்துகிறதாக இருக்கிறது. நாங்கள் எங்களை ஒரு பொழுதும் உயர்த்தி கொள்ளக்கூடாது. இயேசு உயரவும் நாங்கள் சிறுவும் பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், ஒரு இந்த இறுதி காலத்தில ஆமோஸ் 8:13 வசனத்தில பாருங்கள், இன்றைக்கு உணவு பஞ்சத்தை நாங்கள் பார்க்கிறோம். உணவு பஞ்சம் இந்த தேசங்களில வருகிறது. ஆனால் வருகிற காலங்களில ஒரு தேவனுடைய வார்த்தை என்ற உணர்வு கிடைக்காத பஞ்சம் வரப்போகிறது. அந்த காலத்தில பாருங்கள், ஆமோஸ் 8:13 வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். பாருங்கள், இப்படியாக அடுத்த வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேலர் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா? பாருங்கள், இப்படியாக அவர்கள் தேவனுடைய வார்த்தை கிடைக்காத காலங்கள் வருகின்றது. இந்த வாலிப பிராயத்தில, இருதயத்தில, ஆத்மாவில தேவனுடைய வார்த்தையை சேர்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த வார்த்தை பஞ்சம் வரும்பொழுது, உணவு பஞ்சத்தை தேவன் எங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேவன் எங்களை உணவு பஞ்சத்தை போஷிக்கிறவராக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது அவர் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த ஆவிக்குரிய வார்த்தையின் பஞ்சம் வரும் பொழுது அது நாங்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை எங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை எங்களுக்கு வாழ்வை தருகிறது, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு கடினமான பார்வோனை போன்ற ஒரு ராஜா, இந்த உலகத்து ராஜாக்கள், பாருங்கள், ஈரான் தேச ஒரு ராஜா போல இந்த ராஜாக்கள் கேட்கிறார்கள் வாலிபர்களிடம். தன்னுடைய அந்த ராஜா இறந்து போகிறான், மகன் ராஜாவா வருகிறான். பாருங்கள், அந்த மகன் என்ன செய்கிறான் என்றால், பாருங்கள், 1 ராஜாக்கள் 12:13 வசனத்துல பார்க்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 12:13 14 வசனத்துல பார்க்கும் பொழுது, ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினால் தண்டித்தார், நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். பாருங்கள், இப்படித்தான் இந்த உலக பார்வோனை போன்ற ராஜாக்கள் இந்த உலகத்தில் இருப்பார்களாக இருந்தால், இவருடைய பிள்ளைகள் அரசாட்சிக்கு வரும் பொழுது தகப்பனிலும் பார்க்க மோசமான கேடுகளை செய்து இந்த சில தேசங்களில் இப்படித்தான் அந்த ராஜாக்கள் கடின இதயம் உள்ளவர்களாக நரகத்துக்கு இழுத்து செல்பவர்களாக. பாருங்கள், இன்றைக்கு நோர்த் கொரியாவில கிறிஸ்தவத்தை சொல்லவே கூடாது, அவர்தான் ராஜா. பாருங்கள், இப்படியானவர்கள் ஒரு நாள் பார்வோன் செங்கடலில முடங்கி போறது போல தேவன் நேற்று நேரத்தில அவர் அந்த செங்கடலில மூழ்கடிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு தேவன் தான் ராஜாவாக இருந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்துல. பாருங்கள், அவர்கள் இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டார்கள்.
பாருங்கள், அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், உங்கள் வேலைக்காரரையும் நாங்கள் 1 சாமுவேல் 8 16 வசனத்துல பார்க்கும் பொழுது, உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரியையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். ஒரு ராஜா, இந்த உலகத்து ராஜா, அந்த ராஜாக்கள் திறமையானவர்களை தங்களுடைய தங்களுடைய அரண்மனையில வைத்துக் கொள்வார்கள். பாருங்கள், பழைய பாட்டு காலத்திலே இப்படித்தான் நடந்தது. பாருங்கள், இப்படியாக அந்த ராஜாக்களுக்கு மக்கள் டேக்ஸ் கட்ட வேண்டும். இப்படியாக அடுத்த வசனத்திலே 1 சாமுவேல் 8 வசனத்திலேயும், உங்கள் ஆடுகளிலே 10 1 எடுத்துக் கொள்ளுவான், நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள். பாருங்கள், இப்படியாக இன்றைக்கு இருக்கிற ராஜாக்களுக்கு, அரசாங்கங்களுக்கு நாங்கள் தான் வரி கட்ட வேண்டும், வேலை செய்து. பாருங்கள், எங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்துல அவர் எங்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் அவருக்கு எதுவும் கட்ட தேவையில்லை. எங்களுடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். இதுதான் பரலோக வாழ்வு. இந்த பூமியில மனிதர்கள் உழைத்து தங்களுடைய பணத்தை இந்த உலக ராஜாக்களுக்கு கட்டி அவர்கள் எங்களிடத்தில் இருக்கிற திறமையானவர்களை எடுத்து அவர்கள் தங்களுக்காக பயன்படுத்தி கொள்வார்கள். அவர்கள் சங்கீதம் 119 வசனம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. உம்முடைய வசனத்தின்படி. பாருங்கள், யோசேப்புடைய வசனம், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற வசனத்தினால தன்னை காத்து கொண்டான். பாவ சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது தேவனுக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்கிறோம், அது செய்யக்கூடாது என்ற உணர்வோடு அவன் வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றான். பாருங்கள், சங்கீதம் 148 வசனத்திலேயும், வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அந்த ஒன்றான மெய்த்தேவனைத்தான் நீங்கள் துதிக்க வேண்டும். பாருங்கள், உலக மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாருங்கள், இப்படித்தான் வாலிபர்கள், இந்த உலகத்துல வாழுகிற வாலிபர்கள், பாருங்கள், இன்றைக்கு கனடாவில் வாழுகிற வாலிபர்கள் இன்றைக்கு வெள்ளி, சாட்டர்டே, சண்டே இப்படியான நாட்களிலே அவர்கள் பாட்டிக்கு போய் விடுவார்கள். இப்படியாக பாவ காரியங்கள்ல அதிகம் ஈடுபடுவார்கள். பாருங்கள், வேதாகமத்துல சொல்லப்படுகிறது, நீதிமொழிகள் 7 வசனத்திலே இருந்து பார்க்கும் பொழுது, நான் என் வீட்டின் ஜன்னலிற்கே நின்று பலகனை வழியாய் பார்த்த பொழுது பேதியர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். இன்றைக்கு பாருங்கள், யூரோப், இந்த அமெரிக்கா தேசங்களில் எப்படியான வெள்ளி சனி ஞாயிறுகள்ல இப்படியாக வாலிபர்கள் போவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான வெச்சார இடங்களுக்கு. அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும். பாருங்கள், இது ஒரு தண்டனைக்கு போகிறதாக இருக்கிறது. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. இப்படித்தான் வாலிபனே, இப்படியாக போகும் பொழுது உங்களுடைய ஈரல், உடல் உறுப்புகள் இப்படியாக பிளக்கப்படுகிறது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். பாருங்கள், இப்படியாக வைச்சார பாவத்துக்குள்ள போகும் பொழுது வாலிபர்கள் வைச்சார இடங்களுக்கு போகும் பொழுது அவர்கள்
உள்ள பலவான்கள் அநேகரை அவள் கொலை செய்தாள். கொலை செய்து அடுத்ததாக அவள் நரகத்துக்கு இழுத்து செல்கிறாள். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலேயும் அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். இப்படியாக இறுதியாக இன்றைக்கு உலக மக்கள் பாவம், அவர்கள் இயேசுவை அறியாமல் அவருடைய வார்த்தைகளை இன்றைக்கு பாடசாலைகளிலே அவர்கள் சிறு வயதில் அறியாதது நிமித்தம் இப்படியாக நரகத்துக்கு போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரசங்கிகள் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்பாடு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். பாருங்கள், இப்படியாக அடுத்த பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும், நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு, இள வயதும் வாலிபமும் மாயையே. பாருங்கள், இள வயதில வாலிபத்தில எல்லாருக்கும் ஒரு அழகு இருக்கும். அந்த அழகை அதை நீங்கள் வீணாக பாப வாழ்வில கழித்து விட்டால் இப்படியாக நரகத்துக்கு பிசாசு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். இப்படியாக வாலிப பிராயத்துல அந்த சிருஷ்டிகரை, உன்னை படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள் என்று சொல்லி தேவன் கொடுத்த ஞானத்தினால சாலமோன் பிரசங்கில சொல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில எல்லாம் மாயையாக இருக்கிறது. பாருங்கள், இப்படித்தான் மரணம், ஒரு மனிதனுக்கு மரணம் வருகிறது. இந்த மரணத்துக்கு முன்பாக வாலிபனுக்கு மரணம் வருகிறது. இந்த மரணத்துக்கு முன்பாக எப்படி மரணம் வருகிறது என்றால், பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, வெள்ளி கயிறு கட்டுவிட்டு, ஒரு கயிறு போல இந்த ஆவி ஆத்மா சரீரம் இணைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்குட்னி நசுங்கி ஊற்றினருகே சால் உடைந்து புறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்பும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை என்று சொல்லப்படுகிறது. வாலிப பிராயத்தில ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இளைஞர் இளைப்படந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் உணர்வு விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலனடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். தானியேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலையும் பாருங்கள், அந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு, இந்த தானியேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேயும் இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொற்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இப்படியாக பாருங்கள், அவர்களுக்கு அந்த உணவு, அவர்கள் விருப்பமான அந்த மரக்கறி உணவுகளை கொடுத்து ராஜாவின் அரண்மனைக்கு முன்பாக நிறுத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலேயும், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் யோசியர்களிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். தேவனுடைய ஞானம் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஞானத்தை விட பெரிய ஞானமாக இருக்கிறது. எந்த ராஜாவும், எந்த மதத்தில் உள்ள ராஜாவும் இந்த மெய்த்தேவனுடைய வழியில நடக்கும் பொழுது அங்கு அவர் அந்த ஞானத்தை புத்தியை கொடுத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலேயும், அங்கே இனி அற்ப ஆயுள் பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்ற மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். இப்படியாகத்தான் நாங்கள் பரலோகத்துல
வாலிபத்துல வாழப் போகிறோம். ஏசாயா 62:5 வசனத்திலேயும் வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 103:5 வசனத்திலே நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வால வயது போலாகிறது. இப்படியான தேவன் எங்களுடைய தேவன். நாங்கள் அவரை முழு இருதயத்தோடு நேசிப்போம். ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உமதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கையோங்க விடாதேயும், எதிரியின் கையோங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே, உமதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஆமாண்டவரே, இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் வாலிப பிராயத்தில அந்த ஒன்று ஆணமைத்தவரை தேடும்படியாக அன்பான தகப்பனே, ஒவ்வொரு வாலிபர்களையும் நெந்து கண்ட வாலிபர்களையும் இழுத்துக் கொள்வீராக. கடைசி காலத்தில வேலனை கொடுத்து சுகத்தை கொடுத்து உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தை கொடுத்து வாலிபர்களை வழி நடத்துவீராக. துதிகான மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.